எஸ், முடிவு வரையும் கேட்கணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு, இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். சபைனா சர்ச்சுக்கு இல்லை, வால்க்கு இல்லை, சபை மக்களாகிய நமக்கு. ஓகே, இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, காதுள்ளவன் என்ன பண்ணணும்? கேட்க கடவணும். காதுள்ளவன் கேட்கும்போது நிச்சயமாய் காரியம் என்ன ஆகும்? விளங்குகிறதா இருக்கிறது. ஸோ நம்ம பாதி கேட்டுட்டு மீதியை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? சக்ஸஸ்ஃபுல் வராது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவதை கவனமாய் கேட்கணும். ஆண்டவர் பேசும்போது அது நன்மையாக இருக்கும், அது ஒரு நாள் தீமை செய்கிறதே இல்லை. ஆண்டவர் நிறைய நேரம் அவர் சொன்ன ட்ராக் விட்டு நம்ம தப்பிச்சு ஓடி போயிருக்கோம். ஏன்னா பக்கத்தில் ரொம்ப அழகாக இருந்திருக்கோம், பறந்து போயிருப்போம். ஆனால் கூட அவர் மறவாதவர். மீண்டுமாக அவர் என்ன பண்ணுகிறார்? இழுத்துக்கொள்கிறார். இந்த கோழி குஞ்சு பொறிச்சு சாப்பாடு கொடுக்க கூட்டிகிட்டு போவோம் வெளியே. அப்போது அந்த கழுகு வருதுன்னா அது ஒரு சத்தம் வேறு மாதிரி கொடுக்கும். உடனே அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணோம்? ஓடி வரும். அந்த அம்மா என்ன பண்ணோம்? அதை தன்னோட சட்டையில் அப்படி மூடி வச்சுக்கும். அதோடைய எனிமி போன உடனே அது திருப்பி அதோட சட்டையை ஓப்பன் பண்ணோம், ரெக்கையை. ஓகே, ஓப்பன் பண்ணோடனே அது திருப்பி சாப்பிட போகும். சில அதுன பிரசங்கி கோழி என்ன பண்ணோம்? காது கொடுத்தே கேட்காது. நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு யோசிச்சிட்டே உக்காந்துருப்பேன். நஷ்டம் நமக்கு தான். இங்கே வசனம் இப்படி சொல்லுது, நான் சொல்லலை. வெளிப்படுத்தல் 3:2, காதுள்ளவன் கேட்கணும். நம்ம கேட்கும்போது வாழ்க்கையில் ஆண்டவர் விளக்காய் கடந்து வருகிறார். அந்த வெளிச்சம் வந்தோடனே இருளை என்ன பண்ணோம்? கடந்து போகிறதா இருக்குது. அந்த கோழி சொல்லி சொல்லி பார்க்கும், கேட்கலை அப்படின்னோடனே அந்த கோழி குஞ்சு மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொத்து போடும். போட்டதுக்கப்புறம் அது ஓடி தபதபன்னு அப்படி அடி வாங்கி ஆண்டவர்கிட்ட வரவே கூடாது. அன்பாய் சொல்லும்போதே, எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் பார்த்துக்குவேனே, விட்டுருவார். போ, பார்த்து விழுந்து உத வாங்கி திருப்பி வா. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சில நேரம் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? லூஸ் பண்ணிடுறோம், இழந்து போகிறோம். அந்த முடிவு வரைக்கும் நம்ம கேட்கும்போது காரியம் எப்படி இருக்குமா? வாய்க்கிறதா இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்கிற திட்டத்தை அப்படியே ஃபுல்லாக அப்படி கொடுத்துட மாட்டார். 125 வயசுன்னு வச்சுக்குவோம் நமக்கு. ஓகே, நம்ம ஆயுசு காலம் 125. அந்த 125 இயர்ஸுக்கு வேண்டியதை அப்படி கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுவோம், கேட்க மாட்டோம், விட்டுருவோம் காற்றுல. அதனால் அவர் என்ன பண்ணுவார்? பகுதி பாட்டாக தான் கொடுப்பார். கவனமாய் கேட்கும்போது காரியம் விளங்குகிறதா இருக்கு. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஏரியாவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தப்போ அவங்க கூக்குரல் இட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? கேட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணிட்டார்? விட்டுட்டாரா? விடுவிச்சார். எஸ், பிரச்சனையை ஒரே ஒருத்தர்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவராக இயேசு கிட்ட. உன்னுடைய அறை கதவை சாத்தி கொண்டு நீ இயேசுவோட பேசும்போது அவர் கேட்பாரு. கேட்கிறவர் மட்டும் இல்லை, விடுவிப்பார். இந்த வருஷத்தினுடைய இந்த 11 மாதத்தை முடித்து இந்த 12ஆம் மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். சுத்த கிருபை. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கார். இங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு பாட்டாக ஒவ்வொரு பிளஸ்ஸிங்கை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் வெட்கப்பட உங்களை அழைக்கிற தேவனே இல்லை. ஆண்டவர் என்னை அழைச்சப்போ சொன்னது ஒன்றே ஒன்று தான், வேத புஸ்தகம் எடுத்துகிட்டு என் பின்னாடி வா, அவ்வளோதான் சொன்னார். வேறு ஒன்றுமே சொல்லலை. யேசுதாஸ் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இதை எதுவுமே சொல்லலை. உன் பைபிளை எடுத்துகிட்டு என் பின்னாடி வா. நான் கேட்டேன், அதுபடி நடந்தேன்,
இன்றைக்கி ஆண்டவர் இந்த திரள் கூட்டத்தை கொடுத்துருக்கார். நான் பிப்ளிக்கல் காலேஜ் போய் படிக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. புல்பிட் முன்னாடி நின்று சொல்கிறேன், இந்த பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன். ஆண்டவர் பேசுவார், பேசுகிறதை நான் பிட்டு கொடுப்பேன். கொடுக்கிறத புசிக்கும் போதே ஜீவன் இல்லாத சரீரத்தில் தேவன் ஜீவன் உண்டாக்குகிறவர். ஏன்னா இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு, இந்த வார்த்தையில் விடுதலை இருக்கு. நான் முதலாவது ருசித்தேன், அதை புசித்தேன், அதை இன்னைக்கு பிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எஸ், வசனம் இப்படி சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரோட வார்த்தை வரும்போது அதை கேட்டு உன் இருதயத்தின் பலகையில் சேகரித்துக் கொள்ளுவாயே. ஆனால் உன்னுடைய உபத்திரவத்தின் நாளில் அந்த வார்த்தை எழும்பி உன் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கும். ஆண்டவரோட வார்த்தை வரும்போது விடுதலை உண்டாகிறதா இருக்கு. ஸோ பெங்களூருக்கு வரணும். அருமையான இந்த பாஸ்டர் குடும்பத்தாரை கூட்டிகிட்டு வரேன், கூட ஒரு சகோதரர் வராங்க. ஸோ எங்களுக்கு தங்குவதற்கு இடம் வேணும். நான் என்னுடைய லெவலில் நான் ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு அஃபர்டபுளாக இல்லை. ஒரே ஒரு வேலை தான் செஞ்சேன், முழங்கால் போட்டேன், ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவரே, இந்த தேங்க்ஸ் கிவிங் நீங்கள் பிளான் பண்ணது, திஸ் இஸ் நாட் மை பிளான். ஆண்டவரே, யூ ஆர் மை ப்ரொவைடர். இந்த விண்ணப்பத்துக்கு நீர் உத்தரவு கொடுன்னு சொல்லி ஜெபிச்சேன். நம்ம கூட்டத்துக்கு வரவங்க தான், ரெஜினா சிஸ்டர் பின்னாடி உக்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு நான் வரேன், எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு ஸ்தலம் வேணும். கர்த்தர் அருமையான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினார். எஸ், இந்த நீங்கள் ஒரு வேளை அவருடைய ஆக்ஷன் அதெல்லாம் நினச்சி வேறு மாதிரி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை, ரியல்லி இஸ் அ மேன் ஆஃப் காட். முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் நாங்கள், அவருக்கு எங்களை தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் யாரை தெரியும்? பிக் பாஸ் இயேசு. உன் வாழ்க்கையில் இயேசுவோட உனக்கு ஒரு ஐக்கியம் இருந்தால் உன்னுடைய நாள் உனக்கு சமாதானமாக இருக்கும். காரியத்தை கர்த்தரால் மட்டும் நாங்கள் வாய்க்க செய்ய முடியும். அழகாய் ஆண்டவர் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தால் கூட இப்படி உபசரணை நடக்குமான்னு தெரியாது. நாங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, கவனிச்சிருப்பீங்க, நான் சென்னையில் புறப்பட்டதுலேருந்து பெங்களூருக்கு உள்ளே வர வரைக்கும் எங்கே வந்துட்டுருக்கீங்க, எங்கே வந்து இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணவுடனே மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, சம்மந்தி விட்டார். இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கார் என்ன பண்ணுவாங்க, கோச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில் இது. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு ஆண்டவர் சிஸ்டர் ரெஜினாவை யூஸ் பண்ணார். எஸ், உங்களுக்கு ஒத்தாசை செய்ய திராணி இருக்கும்போது செஞ்சுருங்கங்க, நிச்சயமாக பலனை நீங்கள் புசிப்பீங்க. எஸ் எஸ், என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னும் போது மனதார நீங்கள் செஞ்சு பாருங்கள், விதைச்சு பாருங்கள். இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நாங்கள் குடும்பமாக செய்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க, நீ திருவோடு எடுத்துகிட்டு ரோடாக தெரிய போகிறான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சகலத்தையும் மேன்மையாக செய்திருக்கா. ஏன்? கிங் ஆஃப் கிங். Our God is the King of King. So whole universe creator, அவரோட எனக்கு ஒரு ஐக்கியம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் மேன்மையான ஸ்தானங்களுக்குள்ள கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எஸ், ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், படிப்படியாய் ஒவ்வொன்றாக அவங்க நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க 40 வருஷம் என்ன பண்ணாங்க, வனாந்திரத்தை சுற்றியிருந்தாங்க. இதை முதலே சொல்லியிருந்தா ஒருத்தன் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டான், அந்த அடிமைத்தனத்தை விட்டு வந்திருக்கான். ஐயோ 40 வருஷமா சுத்தணுமா? நோ, ஆண்டவர் எவ்ரி மினிட் என்ன பண்ணார், சொல்லிகிட்டே இருந்தார். உங்களுக்கும் இயேசுவுக்கும் எஸ் ஒரு இணைப்பு இருக்கணும். இப்போ நான் பேசுகிற இந்த சத்தம் கேட்குதுன்னா இந்த மைக்கோட வயர் ப்ராப்பராக இருக்குது. இயேசுவோட அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கா? இந்த மதியான வேளத்தில் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து கொள்ளுங்க. எனக்கும் இயேசுக்கும் சரியான ஒரு ஃபெலோஷிப் இருக்கா? இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது மட்டும்தான் நான் இயேசுவோட பேசுகிறேன்னா? 24/7 உங்களுக்கும் இயேசுக்கும் கனெக்ஷன் இருந்தால் எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு சமாதானம் நதி மாதிரி இருக்கும். நான் படித்தது கேட்ரின்,
நான் ஒர்க் பண்ணது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். எனக்கு கேட்ரிங் சம்மந்தமாக என்ன சொன்னாலும் அது கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், செய்ய முடியும். என்ன இயேசு அழைச்சார் ஊழியத்துக்கு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு தெரியாதே, எனக்கு இந்த வேதம் பற்றி தெரியாது, நான் எப்படி ப்ரீச் பண்ணுவேன். ரெண்டாவது எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி, இப்படி பப்ளிக் முன்னாடி நிற்க முடியாது. அப்போ ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ வந்து நில்லு, உன் வாயில் நான் பேசுவேன். மோசேயை கூப்பிட்டப்போ இதை தான் சொன்னார், உனக்கு நான் வாயாக இருப்பேன். கர்த்தர் என்னோட இணைந்தார். கிருபை கிருபை கிருபை. இன்னைக்கு நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கும் மேலானதே ஆண்டவர் என்ன பண்ணுறார், செய்து கொண்டிருக்கார். இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார், டெய்லி மன்னா கொடுத்தார். இந்த ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோ 25 கிலோ கொடுக்கல. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் எப்போ அவரை நோக்கி பார்க்குதோ உங்களுக்கு வேண்டிய சகல சம்பத்துக்களையும் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அதோட வேதனை இல்லை. நீங்களாம் ஓடி ஓடி திரிஞ்சு எடுக்கும்போது கூடயே ஒரு வேதனை வந்து மண்டை வலிக்கும். ஆண்டவரே உமக்கு சித்தம்லாம் ஒரு சின்ன குண்டு ஊசி கூட என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நானும் சகோதரியும் சிஎஸ்ஐ கல்யாணியில் பணிபுரிந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு ஃபெலோஷிப் இல்லை, ஹலோ ஹலோ சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃபெலோஷிப். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கல்யாணம் யாருக்காதுன்னா ஹாஸ்பிட்டலுடைய கவரில் சிஎஸ்ஐ கல்யாணி, சிஎஸ்ஐ மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி அந்த ஹாஸ்பிட்டல், அந்த கவரில் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காசு வச்சு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நானும் தான் கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில் போய் ஜெபம் பண்ண ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்தப்போ சத்தம் கேட்கலைங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒரு சத்தமும் கேட்கலை. நான் அப்போ சொல்கிறேன், அப்பா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, நீ செய்ய தகாததை செய்தாய். நான் கேட்குறேன், ஆண்டவர் நான் என்ன பண்ணேன், நான் தம் அடிக்கலையே, நான் அந்த பசங்களாம் சுற்றி கலாட்டா பண்ணேன், அங்கெல்லாம் போகலையே, நான் பெரிய லிஸ்ட்டே சொன்னேன். கடைசியில் சொன்னார், நல்லா யோசித்து பாரு, மண்டையில் எட்டலை. நம்ம நினைக்கிறோம் சின்னது தான், சின்ன பாவம் பாவம் தான், பெரிய பாவம் பாவம் தான். எஸ், உங்களை ஆராய்ந்து அறிந்து இந்த நேரத்தில் ஏதாவது ஆண்டவருக்கு வேண்டாத ஒரு காரியங்களுக்குன்னா இப்போ விட்டு விடுங்க. கர்த்தர் பேசினார், தரிசனத்தில் காமிச்சார். சிஎஸ்ஐ மல்டி ஸ்பெஷாலிட்டி உடைய கவரை காமிச்சு அந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு ஆண்டவர் எல்லாரும் தான் கொடுத்தாங்க. எம்டி கூட அதில் தான் ஆண்டவரை கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கட்டும், நீ ஏன் கொடுத்த? நீங்கள் வேர் பிரிக்கப்பட்ட சந்ததி, யோர் chosen vessel. நீங்கள் எல்லார போல உள்ள உலக மனுஷன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் தான் இந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவருடைய அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். நாம உலகத்தான் செய்வது போல அவனுடைய இணைப்புக்குள்ள போவோமே, ஆனால் அந்த சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவான். ஆண்டவர் சொன்ன உடனே நான் உட்கார்ந்து அந்த சேர்லேருந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, நான் இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு போனப்போ காலையில் நாங்கள் ப்ரேயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொன்னேன், இன்றைக்கி காலையில் கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினா தயவுசெய்து இதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே என்ன பண்ணாத, ஹாஸ்பிட்டல் கவரை பர்சனலுக்கு யூஸ் பண்ணாத. எஸ், கவர் தானே, குண்டு ஊசி தானே, எஸ், பாவம் பாவம்தான். அது ஆஃபீஸ் பர்பஸுக்காக வச்சப்பட்டது, நம்ம சொந்த பர்பஸுக்கு இல்லை. சின்ன காரியத்தை நிமித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கொள்வோம். எஸ், ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்ல, பரிசுத்தர் மத்தியில் அவர் உலாவி வருகிற தேவன். ஆண்டவர் அந்த ஒரு மாதத்துக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்கலை, அன்னைக்கு வேண்டியது தான் அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். முடிவு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது அவர் அழகாய் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 12-15 வாசிக்கலாம். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் உன்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீ அறிவிக்கவில்லை என்றாலும்
உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. 15 வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இங்க மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர், இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுத்துட்டா அதை முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு விலகிற தேவையே இல்லை. ஒன்னே ஒண்ணு, நாம நம்முடைய சிந்தனைய அவரோட இணைத்து கொள்ளணும். எஸ், ஆண்டவரை முன்பாக வைத்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அசைவு வராது. இந்த இடத்துல எஸ், மோசே கர்த்தரை முன்னாடி வைத்து கொண்டான். அவர் சொல்றத கவனமா கேட்டான், அதுபடி செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்து கொள்ளுவேன். ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா கூட வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேளுங்க. போகணுமா வேண்டாமா? இன்விடேஷன் 1000 இன்விடேஷன் வரும். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் போய் தலையை விட வேணாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பேசுவார். பேசுகிற தேவன் நம்முடைய தேவன் கல்லும் மண்ணு கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தா நான் சகலத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். ஸோ ஆண்டவர் எதையும் என்ன பண்ணுகிறவர்? மறைக்கிறவரே இல்லை. அவர் சொல்றாரு, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று. எஸ், அவருடைய கண்ணில் கிருபை கிடைச்சா எவ்ரிதிங் சக்சஸ்ஃபுல். ஆண்டவருடைய கண்ணில் நமக்கு ஃபேவர் வேணும். அந்த ஃபேவர் இருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை விட்டு விலகி போகிற ஒரு தேவனே இல்லை. அந்த வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை 40 வருஷம் வரைக்கும் அவர் நடத்தினார். 40 இயர்ஸ். ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவங்களுடைய ட்ரெஸ் கிளியிலையா அவங்க செப்பல் என்ன ஆகலை? பியலை. நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸு ஒரு 4வது மாதமே என்ன ஆயிடுது? கிழிஞ்சிருது. எஸ், கர்த்தர் கொடுக்கும்போது அதில் மகிமை இருக்கும், அதில் சந்தோஷம் இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். வெட்கப்படுவதற்காக யாரையுமே ஆண்டவர் அழைக்கல. சென்னையில் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி சைக்ளோன், அங்கே டிப்ரெஷன் ஃபார்மாக இருந்தது. அப்படி மழை பெஞ்சுது. நாங்கள் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இயேசுவே, நாளைய தினத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ட்ராவல் பண்ணி போகிறோம். எங்களுக்கு மழை வேணாம், இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்கன்னு ஜெபிச்சேன். எஸ், கர்த்தர் ஜெபம் கேட்டார். சின்ன காரியம் பெரிய காரியம். எஸ், இதில் நியூஸில் என்ன வருது? ஹெவி ரெயின் இருக்கும், அப்படி தான் நியூஸில் வருது. நியூஸ் 1000 வரும், ஆனால் உங்கள் நாவில் ஜீவன் இருக்குது. நீங்கள் பேசும்போது கர்த்தர் கேட்பார். கேட்குறவர் மட்டும் இல்லை, காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் நேர்த்தியாய் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் காரிய சித்தி முடிவு மட்டும் அவர் நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துகிற தேவன். எஸ், 40 அந்த வருஷமும் அவர் என்ன பண்ணார்? அவங்க கூட அவங்க சுற்றி திரிஞ்சாங்க. ஆனால் ஒன்று கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணி இல்லை, தண்ணி கொடுத்தாரு. சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுத்தாரு. திடீர்னு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு இறைச்சி வேணும். வனாந்திரத்தில் இறைச்சி கிடைக்குமா? கிடைக்காது. அதுவும் அவ்வளோ ஜனங்க, ஓஷன் அப்படி தான் சொல்லணும். கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து நிரப்பினாராம். எவ்வளோவா? 6 அடி உயரத்துக்கு விழுந்துச்சான் காடை. அவ்வளோ காடை எங்கேருந்து வந்திருக்கும்? ஏசு சொல்லாகும், ஏசு கட்டளையிட நிற்கும். உன்னுடைய தேவைகளை முதலாவது அவருக்கு அறிவிக்க கற்றுக்கொள். எஸ், ருசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்று தெரியும். ஸோ அவரோட பேசும்போது அவர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க செய்கிற ஒரு தேவனாக இருக்கா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும். உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்தையும்
தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமிக்கு வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் எனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. சவுண்ட் கேட்ட உடனே என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். வேர்ட் ஆஃப் காட் நமக்கு டிஃப்ரெண்ட் வேலேருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம உடனே அது நம்மளை கரெக்ட் பண்ணுதுன்னா உடனே என்ன சொல்லுது? பக்கத்தில் இருக்க அக்காவுக்கு தான் பேசுகிறார், நமக்கு இல்லை. ஏன்னா அது கரெக்ட் பண்ணுதில்ல, தவிர நம்ம ஒத்துக்கொள்கிறதே இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, புறட்டு போ. அங்கே காற்று நல்லா இருக்குமா, தண்ணி நல்லா இருக்குமா, அந்த ஜனங்க நல்ல ஜனங்களா? ஒரு கொஸ்டின் இல்லை, புறப்பட்டு போயிட்டார். அவர் ஏழை இல்லைங்க, செல்வ சீமா, நல்ல வசதியான மனுஷன். அவர் இயேசுவே தெரியாது, அவங்க அப்பா பொம்மை செய்கிறவர். சத்தம் கேட்ட உடனே செவியை சாய்த்து கேட்ட மாத்திரத்தில் புறப்பட்டு போனான். ஆண்டவர் உங்களோட பேசும்போது அந்த வார்த்தையை முதல்ல உட்கொள்ளுங்க. அடுத்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பார். மேன்மையான காலங்களை காணும்படி கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்பட, நீ புறப்பட்டு போ. அவன் புறப்பட்டான், போயிட்டான். அப்போ அவர் சொல்கிற ரெண்டாவது வார்த்தையில், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இயேசுவின் சத்தம் கேட்டு அவர் வழியில் நடக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் பாக்கியவான், சக்சஸ்ஃபுல் மேன். உங்கள் கையினால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் நன்மை உண்டாகும். ஏன் தெரியுமா? ஏசாமியோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்க. முதலாவது ஒபீடியன்ஸ் வேணும் நம்ம லைஃப்பில். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தது நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த நாளில், இந்த 12ஆம் மாதம் இந்த 2ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், ஒபே த வேர்ட் ஆஃப் காட். நிறைய பேர் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, வாக்கு தத்தம் கேட்பாங்க எல்லாம், ஆனால் அதுபடி செய்யவே மாட்டாங்க. அவங்க ஒரு ட்ராக் வச்சுருப்பாங்க, அதில் தான் ஓடுவாங்க. ஃபெயிலியர். திருப்பி வருவாங்க ப்ரேயருக்கு. ஆண்டவர் ஒரே தடவை தான் பேசுவார், திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும், ஆண்டவர் சொன்னபடி செய்யணும். நீங்கள் ஏசு சொன்னபடி செய்யும்போது காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வாய்க்க செய்கிற தேவன். 6:7 பார்க்கும்போது இந்த இந்த இடத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு கர்த்தரோட வார்த்தை வந்துச்சு. அது அவர் அங்கே என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு கொடுத்தார். கொடுக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், இல்லாததை இருக்கிறவையாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய இயேசு. எல்லாம் பண்ண 22:2 பார்க்கும்போது இந்த இடத்துல ஈசாக்கு அவன் என்ன பண்ணுறான்? நீ போ, இந்த மோரியா மலைக்கு போ, அங்கே போய் உன்னுடைய நேசகுமாரனை எனக்காக என்ன பண்ணு? பலி கொடு. தவம் இருந்து பெத்த பிள்ளைய ஆண்டவர் என்ன கேட்குறாரு? பலியாய் கேட்குறாரு. அப்பவும் ஒபே பண்ணார். எஸ், சிம்பிளி ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரோட வார்த்தை வரும்போது அதை ஒபே பண்ணணும். எஸ், ஒபே பண்ணார். முடிவு மட்டும் கேட்டார். அதை கேட்டுட்டு அவர் விட்டுறல, புறப்பட்டார், போனார். அப்போது அவங்க சர்வெண்ட்டோட போகிறாங்க, எல்லாம் போகுது. அப்போது அந்த பையன் கேட்குறான், அப்பா ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கீழே சர்வெண்ட்டோட தான் போனாங்க. எவ்வளோ ஃபெய்த் பாருங்கள் அந்த வேர்டில், விசுவாசம். நானும் என் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்த திரும்பி வருவான். ஆனால் இவருக்கு தெரியும் யாரை பலி கொடுக்க போகிறாரு? பிள்ளைய தான் பலி கொடுக்க போகிறாருன்னு தெரியும். ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தர் எஸ், ஒரு நாள் கைவிடுற தேவன் இல்லை. எஸ், அவங்க போனாங்க. மேலே போகும்போது அந்த பிள்ளையாண்டான் மேலே கை போடும்போது கர்த்தர் பேசினார், உன் பிள்ளையாண்டா மேலே கை போடாத, இதோ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, எடுத்து பலி கொடு. எஸ், அவங்க 2 பேரும் திரும்பி வராங்க. அவருக்கு 120 வயசு.
120 years ஆயிடுச்சு அவருக்கு. கடைசி மட்டும் செவி கொடுத்தார். எஸ், ஆண்டவர் பேசுவதை கடைசி மட்டும் கேட்கணும். 3 லைன் கேட்டு எழும்பி போயிடுவாங்க. அந்த 3 லைன் போகிறதுக்குள்ளே, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வழியிலே காணா போட்டும் போயிடுவாங்க. ஆண்டவரோட வார்த்தை யாரெல்லாம் கேட்டோமோ, யாரெல்லாம் ஆண்டவரோட வார்த்தையை சேகரித்து கொண்டோமோ, அவங்க வாழ்க்கையில் விடுதலை, வெற்றி, அவங்க வாழ்க்கையில் மேன்மை, சக்ஸஸ்ஃபுல். எஸ், நிறைய நேரம் எனக்கு ரொம்ப திறமை இருக்குது, நான் எல்லாத்தையும் சாதிப்பேன். நோ, நான் அப்படின்ற ஒரு வேர்டு வந்த உடனே அந்த இடத்துல கர்த்தர் விலகி போகிறவராக இருக்கிறார். ஏன்னா அங்கே ப்ரைடு வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் டபுள் டிகிரி வச்சிருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், டாக்டரேட்டாக இருக்கலாம், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம். திஸ் இஸ் கம் த்ரூ இன் காட்ஸ் அண்ட் காடோட கிஃப்ட். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த கிருபை யான்னு சொல்லும்போதே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஒரு நாள் அவர் மறக்கிற தேவனில் 120 வயசு வரைக்கும் கடைசியாக சொல்கிறாரு, எப்பா நீ கானான் தேசத்தை பார்ப்ப, உள்ளே போக மாட்டையா. அப்போ கூட அவன் துக்கப்படலை, அப்போ கூட அவன் உடஞ்சி போகல. அப்போது அவர் ஒரு வார்த்தை, அப்படின்னா ஏசப்பா எனக்கு ஒரு மெகா ஒரு ஃபியூனரல் பண்ணிடுவீங்களா? பரவாயில்ல, அங்கே உள்ளே போகல. இல்லை இல்லை, நானே உனக்கு ஃபியூனரல் பண்ணுவேன். எஸ், உங்கள் நாட்களை நடத்த ஒருத்தர் உண்டுங்க. ஒருவேளை உனக்குள்ளே ஒரு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம், என்னுடைய ஃப்யூச்சர் என்ன, என்னுடைய ஃப்யூச்சர் என்ன? இன்றைக்கி சொல்கிறார் இயேசு, உன்னுடைய ஃப்யூச்சர் என் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. இயேசு மறவாத தேவன், அவர் ஒரு நாளும் விட்டு விடுகிற தேவனேல, அவர் கடைசி மட்டும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அடுத்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 4, 16 verse 4. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு, அந்த கட்டளை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணுங்க. எஸ், when you follow God's commandment 100% சக்சஸ்ஃபுல் வரும் உங்களுடைய லைஃப்பில். ஃபெயிலியர் வரவே வராது. இயேசு என்னை அழைச்சாரு, இந்த வேத புத்தகம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். என்ன மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிற சகல பீப்புளையும் நடத்தும்படி ஆண்டவர் இந்த கைகளை பலப்படுத்தினார். எஸ், அவர் சொல்ல சொல்ல தான் நாங்கள் நடந்தோம். எல்லாரும் சொன்னாங்க, இப்படிலாம் மினிஸ்ட்ரி பண்ணால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, பிஸ்னஸ் மாதிரி பண்ணணுன்னா. எப்போ அந்த மாதிரி ஆள் நான் இல்லையா, என்னை நடத்த இயேசு இருக்கார். ஆண்டவர் சொன்னார், ஸ்டார்ட் ஃப்ரீ டியூஷன், ஃப்ரீ டெய்லரிங்னாரு. அதுக்கு எல்லாமே இந்த கையிலேருந்து தான் போகும். அந்த டெய்லரிங் ஸ்டூடெண்ட் வந்து ₹1 கூட கலெக்ட் பண்ண மாட்டோம் நாங்கள். அப்போ சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணால் திவால் ஆயிரும் உங்கள் மினிஸ்ட்ரி திவால் ஆகலைங்க, வளர்ந்துட்டே போகுது. ஏன் தெரியுமா? இயேசுவை தலையாய் வைத்திருக்கேன். அநேக நேரம் நான் தான் தலை, நான் தான் அந்த மினிஸ்ட்ரி ஹெட்டு, அவ்வளோதான், காலி ஹெட்டு. ஏன் இயேசு அங்கே இல்லை? இயேசு வரும்போது வர 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 விருத்தி. எஸ், வாழ்க்கையில் விருத்தி வேணும்னா அங்கே அவருக்கு முதல் இடம் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் அவர் நமக்கு மாற்றி கொடுக்கிற ஒரு தேவன். The provision has to come from the Lord. எஸ், அவரால் மட்டும்தாங்க நடத்த முடியும், அவரால் மட்டும்தான் நம்மளை பார்த்து கொள்ள முடியும். அவர் பார்த்து கொள்ளும்போது நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். என்னை அழைத்த இம்மானுவேல் இந்த நிமிஷம் மட்டும் என்னை பார்த்து கொள்ளுகிறார். அவர் பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்து கொள்ளவே முடியாது. எஸ், அவருடைய கையை நான் முழுவதும் நம்ப ஆரம்பித்த உடனே அவர் என்னை மேன்மையாய் நடத்த ஆரம்பித்தார். எஸ், நான் சொன்னேன், சார் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் இப்படி தான் என்னோடய மினிஸ்ட்ரி, எனக்கு ஏசாமி இப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் செய்வேன். அவர் சொன்னார், சீக்கிரம் மூடிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு எல்லார்ட்டையும் போய் காசு கேட்கணும். இல்லை, கேட்குறவரா இல்லை, இன்றைக்கி கொடுக்குறவங்கள ஆண்டவர் வச்சுருக்காரு. கோவிட் டைமில் எஸ் 7 பேருக்கு ஊழியத்தில் 7 பேர் வாக் பண்ணுறாங்க. இந்த மினிஸ்ட்ரி யாருக்கும் தெரியவே தெரியல, எனக்கும் இயேசுக்கும் மட்டும்தான். ஓகே, எங்கேயும் போய் பேனர் போடலை. 7 பேருக்கு கோவிட் டைம் அப்போ
ஆண்டவர் பே பண்ண உதவி செய்தார். ஏசாமியுடைய கை குறுகி போல. ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட். எஸ், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய கை குறுகி போன கையே இல்லை. ஐசியா 45:4 சொல்லப்பட்டிருக்கு, பொக்கிஷம் புதையல் வைத்திருக்கார். யாருக்கு? நமக்கு தான். அவருக்கு வச்சிருக்காரு இல்லை. அவருடைய சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படுகிறோமோ அவங்க வாழ்க்கையில் ஒரு குறையும் வராதபடி. நானும் சாப்பிட்டேன், எனக்கு கீழே இருந்த 7 பேருக்கும் சம்பளம் கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தா. இஸ்ரவேலை அவர் மறக்கிற தேவன் இல்லை. இந்த நாளில் நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் இஸ்ரவேலாக இருக்கிறீங்களா? களங்கமற்ற ஒரு இஸ்ரவேலாக இருக்கிறீங்களா? எஸ், ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கா. அந்த மக்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். அவங்க எவ்வளோ நம்பர்ஸு? 6 லட்சம் மக்கள். ஒரு நம்பர் 2 நம்பர் 6 லட்சம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். அந்த தேவன் தானே உங்கள் தேவன். இன்றைக்கி அவர் உங்களை பார்த்து கேட்குறார், ஏன் உன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது? ஏன் ஒரு பிரச்சனை உன்னை தொடர்ந்து விரட்டி கொண்டே வருது? எஸ், இந்த நாளில் ஆண்டவரே, எங்கேயோ நான் ஒரு கிராஸ் லைன் எடுத்துட்டேன் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, நான் என்னை சரி பண்ணிக்கொள்கிறேன். எஸ், ஒப்பு கொடுக்க போகிறோம் அவர்கிட்ட. இல்லை சாமி, இது வரைக்கும் நான் போன ட்ராக்கில் நான் போக மாட்டேன், இதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இந்த வேளையில் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி அவரோட மகிமைக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்கிறார். அதே 22:7 சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியே அவர்கிட்ட, அவர் ஒரு ஏழை மனுஷனா, அவர்கிட்ட அவர் ஒரு செல்வ சீமான். ஓகே, அவர் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து அவர்கிட்ட இருக்குது. அவங்க அப்பா விட்டு வரும்போது ஏதாவது வீட்டிலேருந்து பொருள் வாங்கிட்டு வந்தாரா? இல்லை. காண்பிக்கிற தேசத்துக்கு அப்படியே போயாச்சு. ஆனால் எஸ், ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். எஸ், ஜீசஸ் இஸ் அவர் ப்ரொவைடர். எப்போ தெரியுமா? ட்ரஸ்ட் காட். இங்கே ப்ரொவைட் பண்ணார். அவருடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சான். அவ்வளோ தூரம் ஆண்டவர் அவரை பிளஸ் பண்ணார், மல்டிப்ளை பண்ணார். ஒரே ஒரு விஷயந்தான், சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இந்த மத்தியானத்தில் கர்த்தர் கேட்குறாரு, நான் நிறைய நேரம் உங்ககிட்ட பேசினேன், நிறைய நேரம் உனக்கு தரிசனத்தில் வந்து சொன்னேன், நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தியா? இல்லை, இது சரியில்லை, இது வேறு சத்தம் அப்படின்னு நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் திருப்பி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். எஸ், அவர் சத்தம் சூழ்நிலைகளை மாற்றும். அவர் சத்தம் வனாந்திரத்தை செழிப்பாக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால அது மாறி போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் வாக்கு மாறாத ஒரு தேவனாக இருக்கா. அடுத்து 3வது காரியம், அவர் பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். எஸ், ப்ரொடெக்ஷன் கம் ஃப்ரம் காட். என்னால் என்னை பார்த்துக்க முடியும் நம்ம சொல்லும்போது முடிஞ்சு போச்சு கதை. நம்மளால் நம்ம பார்க்க முடியாதுங்க. எஸ், நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது கிரில் கேட் போட்டு அதில் ஒரு பெரிய லாக் போட்டு, அப்புறம் சொல்கிறாங்க 7 லிவர், அந்த லாக் போட்டால் ரொம்ப சேஃப்டி. எல்லா லிவரையுமே என்ன பண்ணிடுவான்? திறந்துருவான். எஸ், இயேசு உன் வீட்டு நிலைக்காலில் இருந்தாருன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தம் உன் நிலைக்காலில் பூசப்பட்டிருந்ததுன்னா, ஒரு பிசாசம், ஒரு சின்ன குண்டுமணி கூட உன் வீட்டை விட்டு வெளியே போகுது. ஒரு நாள் நாங்கள் ஊழியத்துக்கு கிளம்பி போயிட்டோம், பாண்டிச்சேரி போயிட்டோம். திரும்பி வரும்போது எங்கள் வீடு ரோட்டில் இருக்கோம், ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். காலங்கத்தால் 4:30 மணிக்கு வீட்டை விட்டு போயாச்சு. நாங்கள் ராத்திரி 7:30 மணிக்கு வீட்டுக்கு வரோம். நாங்கள் திரும்பி வரும்போது எங்கள் வீட்டு கதவு திறந்துருக்கு. எல்லாரும் இங்கேயே இருப்பா, காரை விட்டு இறங்காத, நான் முதல்ல உள்ளே போய் பார்க்குறேன். எவனோ உள்ளே வந்துட்டான், புட்டை திறந்து உள்ளே வந்துட்டான். எல்லாம் இங்கேயே இரு, யாரும் காரை விட்டு வர. மெதுவாக போய் லைட் போட்டு ஒன்று ஏதாவது காணா போயிருக்கா, ஏதாவது திறந்துருக்கா? ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படி இருக்குது. அப்புறமா தான் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் வா உள்ளே வா. நீ கதவு பூட்டினியா? நான் பூட்டல. நீ பூட்டினியா? நீ பூட்டல. யாருமே பூட்டலைங்க, போயாச்சு. காரில் புறப்படும்போது, ஆண்டவரே நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், நீங்கள் இந்த ஊழியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க.
என் எல்லையை பாதுகாத்துக்கொள்ளும். ஜெபிச்சுட்டு புறப்பட்டு போயாச்சு. காலையில் 7:30 மணிக்கு போனவங்க ராத்திரி, காலையில் 4:30 மணிக்கு போனவங்க 4:30 சம்திங், நைட்டு 7:30 மணிக்கு வந்தோம். எங்கள் வீடு ரோடு மேலே இருக்கனால இந்த வண்டி போய் காற்றுல கதவு ஃபுல்லாக திறந்து கிடக்கு. ஒரு மனுஷன் கூட வீட்டுக்குள்ளே போல. உன்னை காக்கும்படி இஸ்ரவேலின் தேவன் இருக்கா. உன் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கா? இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயர்வு அப்படி தான் வந்தது. ஜெபம். நானும் இயேசுவோம். எஸ், என் பிள்ளைகளுக்கும் அதை தான் நான் கற்றுக் கொடுத்தேன். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபஸ்ட்டு போய் ஜெபம் பண்ணிடு, அதுக்கப்புறம் வந்து அப்பாட்ட சொல்லு. எஸ், அவங்களுடைய படிக்கிற காலங்களில் ஆண்டவர் அவ்வளோ ஈஸியாக நடத்தினா. என்னாலலாம் படிக்க வைக்க முடியாது, அதான் உண்மையான விஷயம். 2 பேரும் பிஇ படித்தாங்க. நோ சேலரி இல்லாமல் ஏதாவது முடியுமா? ஆனால் எனக்கு பிக் பாஸ் சர்வ வல்லவர் ஏசு, அவன் அந்த ஃபீஸ் ஸ்லிப் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பான். நீ ஜோம் பண்ணிட்டியாடா? ஜோம் பண்ணிட்டப்பா. நான் அப்படியே கொடுத்துருவேன் ஏசுகிட்ட. ஒரு மாதம் கூட, ஒரு இயர் கூட, 4 இயர் கட்டணும், 1 இயர் கூட ஃபைன் கட்டி ஃபீஸ் கட்டலைங்க. ஏசு நல்ல தேவன். எஸ், அவர் எல்லாத்தையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும்படி. எஸ், எவ்வளோ செக்யூரிட்டி வச்சா கூட அந்த செக்யூரிட்டியும் தாண்டி சத்ரு உள்ளே வருகிறான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, செக்யூரிட்டி உன்னுடைய ஜெபம். எஸ், நீ ஜெபிக்கும் போது இயேசு கேட்பார், அவர் காவலாளியாக இருப்பார். அந்த காவலாளி ஆகிய கர்த்தர் வரும்போது ஒரு சின்ன தூசி கூட வீட்டுக்குள்ளே வரவே வர. ஆண்டவர் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி பேசுகிற தேவன். ஒரு நாள் ஊழியம் முடிச்சுட்டு நான் ராத்திரி வரேன். ஒரு 10:30 இருக்கும், லைட் போயிருக்கு. நான் போய் அந்த கதவை திறக்கிறதுக்காக போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. பெல்லை அடிக்கலான்னா அந்த பெல்லை கை வைக்கும்போது பெல்லை கை வைக்காதேன்னு சத்தம் கேட்குது. அப்போது பார்க்கும்போது லைட் போயிருக்கு. நிலாவுடைய வெளிச்சத்தில் அந்த பெல் மேலே ஒரு பெரிய பூச்சி இருக்கிறதோ தெரியுது. ஒருவேளை நான் அந்த பெல்லை கை வச்சுன்னா அந்த பூச்சி என்ன பண்ணியிருக்கோம்? கடிச்சிருக்கோம். நான் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் கதவை நல்லா நாக் பண்ணேன். திறந்த உடனே லைட் அடித்து பார்த்தா அது வந்து பூரான்லேயே பெருசாக இருக்கும். அது கடித்த உடனே செத்து போயிடுவோன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் தெரியல, அது இவ்வளோ பெருசு இருக்கும். அது அந்த இடத்துல சுற்றிட்டு நிற்கிது. உன்னை காக்கும்படி இஸ்ரவேல் தேவன் இருக்கா. ஊழியம் பலமாக முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். எஸ், ஒருத்தன் அடிக்கிறதுக்கு காத்துட்டுருந்தான், ஆனால் அவனுடைய கை மேலே விழுகலை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கார். அந்த தேவன் இந்த நாளில் சொல்கிறாரு, நான் உன்னை காக்கும்படி கடந்து வந்திருக்கேன். யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 4:2. வாசிங்கம்மா. கர்த்தர் அவரை நோக்கி 4 வாசிங்க. 4 வாசிங்க, யாராவது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. 6ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. இங்க அந்த ஜனங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரோ, அவங்களுக்கு கையில ஒரு கோலை கொடுத்தார். கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த கோலை நீ கீழே போட்டனா அது என்ன ஆகும்? சர்ப்பம் ஆகும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அந்த கோல் வச்சு? நான் யார் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் எவ்ரி டைம் ஆண்டவர்கிட்ட பேசி 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 உத்தரவு வந்த உடனே செய்தார். நம்ம அப்படி செய்கிறோமா? இல்லை, கேட்குறதே இல்லை. பார்த்த உடனே பறந்து போயிட வேண்டியது இல்லை, கேட்கணும். எவ்ரி ஸ்டெப் அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன வரணும்? உத்தரவு வரணும். இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் என்ன இருக்கிறது? ஒரு கோல், அவ்வளோதான். அப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த கோலை என்ன பண்ணுப்பா? கீழே போட்டேன்னா இது என்ன ஆகும்? சர்ப்பம் ஆகும். நம்மளா இருந்திருந்தா, நான் யார் தெரியுமா? பெரிய இதை வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை வீண் அடிப்போமே ஆனால்
வாழ்க்கை ஜீரோ ஆயிருங்க. இந்த இடத்துல இவ்வளோ வல்லமை அவன் கையில் இருந்துச்சு. ஆனால் எவ்ரி மினிட் ஆண்டவர்கிட்ட ஆலோசனைக்கு காத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த காத்திருப்பு இருக்கிறதா? அப்படி காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாவல் இருக்கும், ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். எஸ், ஏன் அந்த பாதுகாவல் நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போய்விட்டது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அவருக்கு காத்துல நாமளாவே நான் அப்படின்னு சொல்லி எழும்பி நிற்கும்போது அந்த இடத்துல ஆண்டவரோட மகிமை இழக்கிறோம். அந்த இடத்துல என்ன ஆயிடுது? பிரச்சனை வந்துடுது. நம்ம தான் நமக்கு பிரச்சனைக்கு காரணமே. எல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லிடுறோம்? கடவுள் ஒன்றும் செய்யலை. இல்லைங்க, நாம் நம்மளை சரி செய்து கொள்ளணும். இந்த 11ஆம் மாதம், இந்த 12ஆம் மாதம், இந்த 2ஆம் தேதி மதியானம் வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு ஒரு பாதுகாவல் வேணுமே, ஆனால் நீ என் சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். நான் பேசும்போது நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்து நான் சொன்னபடி தான் நீ செய்யணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா போய் ஒரு நூல் கூட செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்யும்போது கர்த்தர் இறங்கி வந்து அவர் என்ன பண்ணுறார்? அதிசயங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த அதிசயங்கள் எஸ் ஒரு நாளும் என்ன ஆகாது? வீணாய் போகாது. அவர் ஒரு காரியத்தை கொடுத்தார்னா அதன் நிமித்தமாய் நன்மை உண்டாகும். அந்த ஜனங்க ரொம்ப டெஸ்ட் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் கடைசியில் அவங்க வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அந்த ஓஷன் முன்னாடி. அப்போ அந்த ஜனங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி பார்வோன் விரட்ட வந்துட்டான். அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே செத்துருப்போமே, எங்களை கொண்டாந்து இங்கே சாகடிக்குவா வந்த. அவ்வளோ அற்புதங்களை பெற்ற அந்த ஜனங்க ஒரு நிமிஷம் மறந்து போனாங்க. அருமையான என் தேவ ஜனமே, எஸ், உங்களோட வயதை கணக்கு வச்சுக்கோங்க. டே 1லேருந்து இந்த நாள் மட்டும் எஸ்ஸாமி எவ்வளோ நன்மை பண்ணியிருக்காருல்ல, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்காருல்ல, அதை நினச்சி துதிச்சு பார்த்தீங்களா? இல்லை, வரலை, இது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லை, கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒன்று நடக்கலைன்னா போய் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவாங்க? கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆண்டவரை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியே இல்லாத பாத்திரம். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ உன்னை சரி செய்து கொள். எஸ், அவர் செய்த நன்மை என்ன பண்ணணும்? நினச்சி பார்த்து துதிக்கணும். அப்படி நீங்கள் ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடை சோறு உடஞ்சி போயிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாதை உண்டாக்குவார். அவர் அருமையும் இனிமையுமான தேவன். எனக்கு வீடு வேணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். போன மாதம் நான் புறப்பட்டு வரேன், 7ஆம் தேதி வரணும். 12ஆம் தேதியோட எங்களோட நோட்டீஸ் பீரியட் முடியுது. சப்போஸ் அந்த 12ஆம் தேதி நாங்கள் எங்களுக்கு வீடு கிடச்சி போகலை அப்படின்னா எங்களோட வீடு அப்படியே 5000 அப்படியே மேலே ஏறப்போகுது. நான் ட்ரெயினில் உக்காந்துருக்கேன், 7:25க்கு என்னுடைய ட்ரெயின். நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் வீடு கிடைக்கலையே. நான் போனோடனே என்னோட விசுவாசியெல்லாம் கேட்பாங்களே, பாஸ்டர் வீடு கிடச்சிருச்சா? கிடைக்கலன்னு போய் நான் எப்படி சொல்லுவேன்? சாமி, இவ்வளோதாங்க, ஜெபம் பண்ணலங்க, நினச்சேன். உன் நினைவுகளை தூரத்துலேருந்து அறிந்த கர்த்தர். எஸ், அறிஞ்சாரு. அடுத்த நிமிஷம் கால் வருது, பாஸ்டர் வீடு இருக்குது, உடனே வா. எப்போ? நான் ட்ரெயினில் உக்காந்துருக்கேன், என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்பா கடவுள் நமக்கு வச்ச வீடுப்பா. அந்த வீடு பார்த்து 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 கட்டியிருக்காங்க. இயேசு ஒரு ஓட்ட உடசல் எடுத்து கொடுக்க மாட்டாருங்க அவர் பிள்ளைகளுக்கு. நன்மையை செய்கிற தேவன். சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் பலன் கொடுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு. நீ இஸ்ரவேலாக இருக்கும்போது ஆண்டவர் உன்னை மறக்கிற தேவன் இல்லை. எஸ், அவங்க அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. 6 மாதம் பூட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு 2 பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல் குளோபல் ஸ்கூல். பீப்புள் வந்து கேட்குறாங்க, டிமாண்ட்ஸ், அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது அந்த வீட்டுக்கு. இல்லை, அவர் ஜெபம் பண்ணாராம் ஓனர், எனக்கு தேவனோட வேலை செய்கிற ஒரு தேவ மனுஷன் வேணும், இப்படி இப்படி இருக்கணும், நான் பேசுவேன், அதெல்லாம் அந்த அடையாளம் தான் அந்த வீட்டை கொடுப்பேன். 6 மாதம் பூட்டி வச்சுருக்காங்க. இயேசுகிட்ட பேசினேன், சத்தம் கேட்டுச்சு, வலி திறந்துச்சு. எஸ், அவர் எங்கிட்ட போன மாதத்தில் இங்கே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் போய் டின்னர் சாப்பிட்றோம். டின்னர் சாப்பிட்டு முடித்தோன்னே 12 to 1:10 வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ, வீட்டை குறித்து இன்டர்வியூ. என்ன தெரியுமா?
நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனையான வேலையில் எப்படி உங்களுக்கு செய்ய முடியுது, உங்களுக்கு அப்ராட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா யாராவது? இல்லை, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, இயேசு என்னோட இருக்கார், எனக்கு வேண்டியதெல்லாம் என் இயேசு பார்த்துக்கிறாரு. சொல்லி முடித்தோன்னே, ஐயா உங்களுக்கு தான் இந்த வீடு, ஒரு கேள்வியும் இல்லை, எனக்கு இந்த வீடு எங்கே போயிருமோன்ட்டு என்கிட்ட ஒரு 5000 ரூபான்றது கொடுத்து பிளாக் பண்ணிடலான்னு நினச்சேன். சொன்னோன்னா அந்த ஐயா சொல்கிறாரு வார்த்தை, எப்போ அட்வான்ஸ் பற்றிலாம் கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, ஊரில் போய் பார்த்துக்கலாம். நான் பேசுவதை கர்த்தர் கேட்டார். இதே பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் போட்டார். எவ்வளோ தெரியுமாங்க? 96,000. ₹1 ₹2 இல்லைங்க, என்னுடைய நீட் 96,000. நீ இஸ்ரவேலா, இன்றைக்கி ஆராய்ஞ்சிக்கோ. நான் திருப்பியும் அதை தான் சொல்கிறேன், உங்களை கார்னர் பண்ணலை. ஐ எம் நாட் wound anyone. Dear believers, அவருடைய சத்தம் உன் வாழ்க்கையில் கண்ணீரை மாற்றும், உன் வாழ்க்கையில் வேதனை எடுத்து போடும், உன்னுடைய இயலாமையை சூழ்நிலை அது மாற்றுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். இன்னொரு சகோதரர் அவருடைய பிரச்சனைக்கு என்கிட்ட பேசுகிறார். எனக்கு அடுத்த வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட பணம் கிடையாது. பேசிட்டு அவர் சொல்கிறார், பாஸ்டர் கைண்ட்லி சென்ட் யோர் அட்ரஸ். அவர் பேக் அண்ட் ரிமூவருக்கு கால் பண்ணி எல்லா திங்ஸும் பேக் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பா. எப்போ தெரியுமா? நோக்கி பார்க்கணும், நோக்கி பார்க்கணும். எஸ், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் வைத்திருக்கா. ஆண்டவர் ஒரு நாளும் குறையை கொடுக்கிற தேவன் இல்லை. ஃபர்ஸ்ட்டு தேவன் நம்ம நடத்துவார். நம்முடைய வழியை அவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு ப்ரொவிஷன். அவரால் தான் கொடுக்க முடியும். தேவையான பொருட்களை அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். மூணாவது ப்ரொடெக்ஷன். இந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் தியானிக்கும்படி. எஸ், நேரம் கடந்து போயிடுச்சு. நான் 1 to 2 அதுக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் போயிடுச்சு. இதில் நம்மளுடைய லன்ச் டைமு. கர்த்தர் எஸ், எந்த பொருள் மேலேயும் உங்கள் கண்ணு வைக்காதீங்க. உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய திறமையாக இருக்கட்டும், உங்கள் சொத்தாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், கொடுத்தது கர்த்தர். ஆண்டவர் இதை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இல்லாததை இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார். என்ன வெறுமையாக இருக்குது. எஸ், தீர்க்கதரிசி அவங்க ஹஸ்பண்ட் கடன் வாங்கிட்டாரு, கொடுக்க முடியல, செத்து போயிட்டாரு. அப்போ அழுகிறா. அழுகும்போது எலியா கிட்ட, உனக்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அப்படியா? போய் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா வீட்டில் பாத்திரம் வாங்கிட்டு வா. நம்ம வாங்கியிருப்போம்மா. போயா, வேலை இல்லை உனக்கு, நானே மண்டை வலியோடு உட்காந்துருக்கேன். அந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு கீழ்ப்படிதலை குறித்து தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு இடத்துல நமக்கும் இயேசுக்கும் ஒரு கேப் விழுந்துருச்சு. எஸ், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க ஃபில் அப் த பிளாங்க். அந்த வேர்ட் கரெக்டாக எழுதுனா அது அந்த சென்டென்ஸ் வரும், இல்லைன்னா வராது, தப்பாயிரும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய போகிறார். போய் வாங்கிட்டு அதில் எல்லாம் என்ன பண்ணு, ஃபில் பண்ணுன்னா ஃபில் பண்ணாங்க. அப்புறம் வேறு பாத்திரம் இருக்கா? வேறு பாத்திரம் இல்லை. குடத்தில் இருக்க எண்ணெய் நின்று போச்சு. போய் விற்று அவங்க வாழ்நாள் முழுவதும் உடைய தேவை, கடனும் கொடுத்தாங்க, வாழ்நாள் முழுவதும் நடத்த வல்லவர். எஸ், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா. முதலாவது உங்களுடைய பாதையை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரெண்டாவது, உங்களுடைய தேவைகளுக்கு அவர் மிஷன் கொடுக்க வல்லவராக இருக்கார். மூணாவது, உங்களை பாதுகாக்க, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவைகள் இருக்குது. அதை சந்திக்கவும் அதை பாதுகாக்கவும் கர்த்தரோட கை இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தாப்பனை எங்களுக்கு கொடுத்த இந்த ஆண்டவரே ஜீவனுள்ள நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பாதையில் எவ்வளோ பிரச்சனை, கூச்சல், குழப்பம், வெறுமைகள், அது மத்தியில் ஏசப்பா நீங்கள் வந்தீங்களே, நீங்கள் நின்னீங்களா ஆண்டவரை, அந்த கண்ணீரை மாற்றுனீங்களப்பா, அந்த துக்க நாளை முடிச்சிங்களப்பா. இயேசுவே, இயேசுவே, தாவீதினுடைய விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின தேவன் அல்லவா?
ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் உடைந்து உட்கார்ந்துருக்காங்களோ உங்க பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல, நான் கட்டும்படி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் இடிக்கிற தேவன் அல்ல. Thank you Lord, thank you Lord. ஷிமலாதோனோஷியா, வெறுமையான உன்னுடைய வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து provision கொடுக்கும்படி வந்திருக்கா. is a provider. Whatever your need, trust God. Thank you Lord. உம்முடைய வார்த்தை அனுப்பி பிள்ளைகளை நீர் ஆண்டவரே, நீர் இந்த நாளில தொடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த எல்லையில பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லாதது நிமித்தமாய் இயேசுவாமி சிதறி போயிருக்கிற சகலத்தையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிகாலாமா சபிகாலபாலா. முதல் வார்த்தை வெளிப்படுத்தல நம்ம பார்த்தோம், காதுள்ளவன் கேட்க கடவன். எஸ், ஆண்டவர் பேசும்போது கேட்கணும், அவர் சொல்றது அப்படியே செய்யணும். நாட்களை அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, வந்த பெரியோர் சிறியோரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்துற ஆசீர்வதிக்கிறாப்பா. கண்ணீர் யாவையும் துடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். சகல கனம் துதி மகிமை உமக்கே வைக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.